கேரளா திருவனந்தபுரம் மாவட்டத்துல 30 வயசான ராக்கிமோல் சொல்லப்படுற இளம்பெண் காணாம போயிட்டதா அவங்களுடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்கறாரு. வழக்கம் போல போலீஸ் இந்த புகாரை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க. புகார் கொடுத்த அவங்க அப்பா கிட்டயே ராக்கிய பத்தி விசாரிக்கிறாங்க. வேற யார் கூடவாவது ராக்கிக்கு அஃபேர் இருக்கானோ விசாரிச்சிருக்காங்க. போலீஸோட தகவல்ல ராக்கியோட அப்பா தனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுன்னு ஜூன் 21, 2019 வழக்கம் போல எர்ணாகுளத்துல இருக்கிற அவங்களுடைய ஆபீஸ்க்கு கிளம்பினதாவும் சாயங்காலம் நேரமாகியும் தான் பொண்ணு வீடு திரும்பாததாலேயே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட இருந்து தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் ராக்கிமோல் வேலை பார்த்துட்டு இருக்க இடங்கள்லயும் மற்ற நண்பர்கள் கிட்டையும் விசாரணைய ஆரம்பிச்சாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே இதற்கு இடையில ராக்கியோட மொபைல் நம்பரையுமே ட்ராக் பண்ணி செக் பண்ணிட்டு வந்தாங்க போலீஸ். அந்த நேரத்துல ராக்கியோட மொபைல் நம்பர்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் கால்ஸ் போயிருக்குன்றதும் யார்கிட்ட இருந்து ராக்கிக்கு அதிகப்படியான கால்ஸ் வந்திருக்குன்றதையும் ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த நபர்களையுமே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ராக்கி வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் போலீஸோட விசாரணையில அதர்ஷா நாயர் சொல்லப்படுற ஒரு நபருக்கும் ராக்கி மோலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியான தகவல் போலீஸ்க்கு கிடைச்சது. பல இடங்கள்ல பல பேர்கிட்ட பல கோணங்கள்ல விசாரணை நடத்தின போலீஸ்க்கு அதர்ஷா நாயருக்கும் ராக்கிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதர்ஷாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் போலீஸ் விசாரணையில அவரோட பதில்கள் எல்லாம் முன்னுக்கு பின்னா இருந்திருக்கு. இதுக்காக அவர்கிட்ட தீவிர விசாரணைய நடத்தும் போதுதான் பல அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காரு. ராக்கிய கொலை செஞ்சு புதைச்சிட்டதா போலீஸ் சொல்றாரு. இத கேட்ட போலீஸ் அதுக்கான காரணத்தை கேட்கும் போதுதான் அகில் தான் இந்த கொலைக்கான முக்கிய காரணம் சொல்லியிருக்காரு. அகில விசாரணை வளையத்துல கொண்டு வரணும்னு நினைச்ச போலீஸ் அகில் வீட்டுல இல்லன்றதும் ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாருன்றதும் தெரிய வருது. அதன் பிறகு அகிலோட சகோதரரான ராகுல பிடிச்சு விசாரணை நடத்துறாங்க போலீஸ். ராகுல் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காரு. அகிலும் ராக்கியும் கடந்த 6 வருஷமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அகில் முதல்ல ராக்கிக்கு ஒரு மிஸ்டு கால் மூலமா தான் பழக்கமாயிருக்காரு. அதன் பிறகு ராக்கி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நட்பு ரீதியா பழகின அவரு காலப்போக்குல காதலர்களா மாறி இருக்காங்க. முதல் 2 வருஷம் நட்பு ரீதியா பழகி இருந்தாலும் அடுத்த 4 வருஷம் தீவிரமா 2 பேருமே காதலிச்சிருக்காங்க. அகில் ஆர்மில டிரைவரா வேலை பார்த்துட்டு வராரு. இதனால அவருக்கு வேலை மேல லீவு கிடைக்கும் போது மட்டும்தான் தன்னோட சொந்த ஊருக்கு வந்து போற மாதிரியான சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கு. அப்படி அவர் வரும்போது தன்னோட காதலியான ராக்கிய சந்திச்சு தனிமையில பேசிட்டு போறது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஒருவேளை ஆர்மில இருந்தாலும் அங்கிருந்து மொபைல் போன் மூலமா தன்னோட காதலியான ராக்கி கிட்ட பேசி தன்னோட காதலை 6 வருஷமா வளர்த்துட்டு வந்திருக்காரு. 2019 ஆர்மில இருந்து தன்னோட சொந்த ஊருக்கு வந்த அகில் கிட்ட ராக்கி தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி ரொம்பவே வற்புறுத்தி இருக்காங்க. அவங்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் அகில் ராக்கிய எர்ணாகுளத்துல இருக்கிற ஒரு கோவில்ல யாருக்கும் தெரியாம திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்ட 2 பேருமே 4 மாத காலம் ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க. ராக்கி எர்ணாகுளத்துல இருக்கிற ஒரு கால் சென்டர்ல தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த இடத்திலேயே 4 மாத காலம் தன்னோட கணவர் கூட ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் அகில் ராக்கி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியாம அகிலோட அப்பா திருவனந்தபுரத்துல தன்னோட மகனுக்காக பெண் பார்த்து வந்திருக்காரு. அப்படி அவர் பார்த்த அந்த பொண்ணையே தன்னோட பையனுக்கு நிச்சயதார்த்தமும் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே ராக்கிக்கு தெரிய வரவே அவங்க தன்னோட கணவர் கிட்ட இந்த விஷயங்களை கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையில அகில் தான் வீட்டுல பார்த்த பொண்ணையே திருமணம் செஞ்சுக்க போறதாவும் தன்னை விட்டு விலகும்படி தன்னோட மனைவியான ராக்கி கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ராக்கி அடிக்கடி அகில் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் அகில் தன்னோட வாழ்க்கையில இருந்து முழுவதுமா ராக்கி எப்படியாவது விலகி போயிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ராக்கி அகில விட்டு விலகிற மாதிரியான சூழல் இல்லன்றத உணர ஆரம்பிக்கிறாரு. இதனால ராக்கிய என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்கள கொல்றதுக்கான திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக தன்னோட சகோதரனையும் கூட சேர்த்துக்கிறாரு. இவங்களுக்கு உதவியா பக்கத்து வீட்டுல இருக்கிற சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டான அதர்ஷாவும் இவங்க திட்டங்களுக்கு உதவுறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஜூன் 21, 2019 அன்னைக்கு காலையில வழக்கம் போல தன்னோட வேலைக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல அகில் ராக்கிக்கு போன் மூலமா தான் ஆம்பூர்ல இருக்கிற புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் சுத்தி காட்ட போறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணும்படி தன்னோட மனைவிய பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ராக்கியும் அகிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அகில் ஒரு கார்ல வந்திருக்காரு. அந்த கார்ல தன்னோட சகோதரனான ராகுலும் தனக்கு நண்பனான அதர்ஷாவும் இருந்திருக்காங்க. அப்படி
அவங்க கொண்டு வந்த கார்ல ஏறி பயணம் பண்ணும்போது கூட ராக்கிக்கு அகில் மேலயும் ராகுல் மேலயும் சந்தேகம் ஏற்படல. ஏன்னா அகிலோட சகோதரரான ராகுலையும் அதர்ஷாவையும் ஏற்கனவே பழக்கமானவங்கன்றதால ரொம்ப சாதாரணமா தான் அவங்க அன்னைக்கு பயணம் பண்ணிருக்காங்க. அவங்க கார்ல ஏறும் போதே முன் சீட்ல அகில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதால முன் இருக்கையில தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ராகுலும் அதர்ஷாவும் பின் இருக்கையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க நின்னுட்டு இருந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ராக்கியை ஏத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பின அகில் கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போதே தன்னை விட்டு விலகும்படி கேட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திருவனந்தபுரத்துல பார்த்த பெண் கிட்ட எந்த ஒரு சம்பந்தமும் ராக்கி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ராக்கி வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கொல்றதுக்கான திட்டத்தோட வந்த அவங்க பின் சீட்ல இருந்த ராகுல் ஒரு பிளாஸ்டிக் கயிற்றாலேயே ராக்கியோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சாரு. அவங்களுடைய சத்தம் வெளியே கேட்காதபடி கண்ணாடி டோர்களை மூடிட்டு கார்ல இருக்கிற ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு விட்டதா சொல்லப்படுது. ராகுல் ராக்கியோட கழுத்தை நெரிக்கும் போது எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு கை கால்களை அசைச்சிருக்காங்க. பக்கத்துல வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த அகில் உடனடியா அவங்க கை கால்களை இறுக்கமா சேர்த்து பிடிச்சிருந்திருக்காரு. ராகுல் கழுத்தை நெரிச்சதுல மயக்கமடைஞ்ச அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட அவங்க அகில் புதுசா கட்டிக்கிட்டு இருக்க அம்பூர்ல இருக்கிற வீட்டுக்கு அவங்களுடைய உடலை கொண்டு போயிருக்காங்க. அப்படி அந்த வீட்டுக்கு அந்த உடலை கொண்டு போனதுமே ஏற்கனவே 6 அடிக்கு மேல குழி தோண்டி தான் வச்சிருந்திருக்காங்க. ராக்கிய கொலை செஞ்சு இங்க புதைக்கிறதுக்காகவே ஒரு வாரத்துக்கு முன்னதாவே அகில் அந்த வீட்டுல குழி தோண்டி இருக்கிறது போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அப்படி தோண்டப்பட்ட குழியில ராக்கியோட உடல்ல இருக்கிற துணியெல்லாம் விலக்கிட்டு தான் நிர்வாணமா புதைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அப்படி புதைக்கும் போது பாடி சீக்கிரமா டீகம்போஸ் ஆகிறதுக்காக படிக கல்லும் உப்பையும் சேர்த்து அவங்களுடைய சடலத்தின் மேல போட்டு புதைச்சிருக்காங்க. இறந்து போன நபரோட உடல்ல இருந்து எடுத்த துணிகளை யாருக்கும் தெரியாம எரிச்சிருந்திருக்காங்க. ஒருவேளை போலீஸ்க்கு ராக்கி கொல்லப்பட்டது தெரிஞ்சாலுமே சீக்கிரமா பாடி டீகம்போஸ் ஆகி ஆதாரம் எதுவும் கிடைக்காம வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சதா சொல்லிருக்காங்க. சடலத்தை புதைச்சதுக்கு பிறகு அகில் எப்போதும் போல தன்னோட ஆர்மி வேலைக்கு ஊர்ல இருந்து கிளம்பி இருக்காரு. ஆனா அப்படி கிளம்புனவரு ஆர்மிக்கு போகாம மும்பையிலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல ராகுலுக்கு வேலை இல்லாம இருந்ததால வீட்லயே இருந்திருக்காரு. அவரால சரியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் தன்னோட சகோதரனான அகிலுக்கு போன் மூலமா ஊருக்கு வரும்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு சம்மதம் தெரிவிச்ச அகில் அதே மாதிரி ஊருக்கு வந்திருக்காரு. அகிலும் ராகுலும் ராக்கிய கொலை பண்ணதுக்காக தற்கொலை செஞ்சுக்கலான்ற முடிவை கூட எடுத்ததா சொல்லப்படுது. ஆனா இந்த தேரி போலீஸ்க்கு நம்பிக்கை தன்மையா இல்லன்னு விசாரணையில சொல்லியிருக்காங்க. ராக்கியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணும்போது தான் போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. ராக்கியோட மொபைல் நம்பர்ல இருந்து அகிலோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு போயிருந்திருக்கு. அந்த மெசேஜ்ல தான் வேற ஒரு நபரை காதலிக்கிறதாவும் சென்னைக்கே போய் செட்டில் ஆகிறதாவும் தன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. விசாரணையில இந்த மெசேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்க்கு ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்காக அகில எப்படியாவது பிடிக்கணும்னு நினைச்ச போலீஸ் அவங்க வீட்டுக்கு போய் பெற்றோர்கள் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அகில எப்படியாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கும் போதுதான் அவருடைய போன் பல முறைக்கு மேல ட்ரை பண்ணியுமே சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அகில் ஒரு ஆர்மி மேன்றதால ஆர்மில இருக்கிற பெரிய அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தினாங்க. ஆனா அகில் அங்க வேலைக்கு வரலன்றத போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்சது. இதுக்காக அகில தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அந்த நேரத்துல தான் ஒரு முறை அகில் தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி தனக்கு பண தேவை இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த தகவல் போலீஸ்க்கு எப்படியோ தெரிய வரவே அகிலோட அப்பாவை விசாரிக்கும் போதுதான் தன்னோட பையன் எந்த ஒரு தவறுமே செய்யலன்னு சொல்லியிருக்காரு. அதோட சீக்கிரமே விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக சரணடைவாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல தான் அப்பாவை பாக்குறதுக்காக அகில் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. இந்த தகவல் போலீஸ்க்கு எப்படியோ தெரிஞ்சதால மப்டில இருந்த போலீஸ் உடனடியா ஏர்போர்ட்டுக்கு வந்த அவரை கைது பண்றாங்க. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தான் கொலைக்கான திட்டத்தை போட்டதாவும் சகோதரனையும் தன்னோட நண்பனையும் கொலைக்கு உதவி பண்ணும்படி கேட்டதா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கின போலீஸ் உடனடியா சடலம் புதைச்ச இடத்தை தோண்டி பார்த்திருக்காங்க. அப்படி தோண்டி பார்க்கும்போதுதான் ராக்கியோட உடல் செதஞ்ச நிலையில கிடைச்சதா போலீஸோட தகவல்ல சொல்லியிருக்காங்க. அப்படி தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் நிர்வாணமா இருந்ததாவும் அவங்களுடைய கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. அந்த கயிறு அகில் திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக ராக்கியோட கழுத்துல கட்டின தாலி கயிறுன்றதையும் போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. உடலை புதைச்ச இடம் யாருக்கும் தெரியாம சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்த புல்வெளிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு மர கன்றுகளை நட்டு
நட்டு வச்சதாவும் தெரிய வந்திருக்கு. அதே போல போலீஸ் இந்த வழக்குல இருந்து திசை திருப்பறதுக்காக ராக்கியோட சிம் கார்டை தன்னோட புது மொபைல்ல போட்டு ராக்கி மெசேஜ் பண்ற மாதிரியே தனக்கு தானே ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டதாவும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. ராக்கியோட மொபைல்ல இருந்து இந்த மெசேஜ் அகிலுக்கு போனது போலீஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலுமே அந்த மெசேஜை தவிர வேற எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே அந்த போனை யூஸ் பண்ணலன்றது போலீஸ்க்கு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் அகிலை எப்படியாவது பிடிச்சி விசாரணை நடத்தணும்னு நினைச்சாங்க. அகில் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல குற்றத்தை தான் செஞ்சதா ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல ராக்கியோட சிம் கார்டை தான் பயன்படுத்தினதும் போலீஸோட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. முன்பின் தெரியாம ஒரு மிஸ்டு கால் மூலமா அகில் ராக்கிக்கு அறிமுகமாகி இருக்காரு. அவரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையே ஒப்படைச்ச ராக்கிக்கு அட்லீஸ்ட் உயிராவது மிஞ்சிருக்கலான்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கு. போலீஸ் இந்த வழக்குல திறமையா செயல்பட்டு குற்றவாளிகளை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராக்கியோட கொலைக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்கை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.